السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بخواتيمها، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய முன்னிலையே, அல்லாஹ்வின் பேரருளால் ரமலானை பெற்றோர் தற்போது அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்பொழுதுதான் தொடங்கியதை போன்று இருக்கிறது. ரமலான் நிறைவேறக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. நாளை லைலத்துல் கத்ருடைய இரவாகும். அதைத் தொடர்ந்து 3-4 தினங்களில் ரமலானுடைய பிறை பார்க்கப்பட்டால் பெருநாள் கொண்டாடி போகின்றோம். ரமலானுடைய நிறைவு நாட்களில் இருக்கின்றன ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது தார்மீக கடமை. ரமலான் தொடங்கிய போது ஐதிய மகிழ்ச்சி அடைந்தோம். அதை போன்று அதற்குரிய கண்ணியத்தோடு ரமலானை வெளியனுப்பி வைக்கவும் வேண்டும். ஒரு காரியத்தை நிறைவு செய்வதில் அதிகம் கவனம் செலுத்துவது முஸ்லிம்களின் இயல்பாகும். எந்த ஒரு காரியம் சொல்லலாம் சொன்னால் ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய நிறைவை பொறுத்து அதற்கான பிரதிபலன் அமையும் என்ற கருத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ரமலானை பொறுத்தவரை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் ரமலான் முழுவதும் இபாதத்திற்கானது அதை செய்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, ரமலானுடைய பிற்பகுதியில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதுதான் ஹதீஸ். ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் இதா தஹல அல் அஷ்ருல் அஹீர் ஷத்த மிஸரா வ ஐகத வ அஹ்யா லைலஹு வ ஐகத ஆஹிரா. ஹதீஸ்ல வரும். ரமலானுடைய இறுதி 10 வந்து விடுமானால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேஷ்டியை இறுக கட்டிக் கொள்வார்கள். இரவு முழுக்க விழித்திருப்பார்கள். தங்களது குடும்பத்தினரையும் விழிக்க செய்வார்கள் என்று ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய இறுதி பகுதிக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பொருள். நாம் பெருநாள் வருகிறது, பெருநாளை கொண்டாட போகின்ற அந்த சந்தோஷத்தில் அந்த நாட்களை கழித்து விடுவதற்கு நாம் மாறாக ரமலான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள். அதில் எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த எஞ்சிய நாட்களுக்குள்ளாவது எனது பிள்ளைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற கவலையும் ஆர்வமும் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்காக பரீட்சைக்காக ஒரு மாணவன் தயாரானாலும் நாளை எக்ஸாம் என்று வருகின்ற பொழுது அவன் இன்று அவனுடைய ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, அதை மிகச் சரியாக பயன்படுத்துவானோ, ஏறக்குறைய மூமின்கள் அவ்வாறுதான் ரமலானுடைய இறுதி பகுதியை பயன்படுத்த வேண்டும். தங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற விஷயத்தில் நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொள்வதற்காக நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்கள். ரமலானுடைய இந்த கடைசி நாட்களில் மூமின்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக
நாம் கடை தெருகளில் துணிமணி எடுப்பதற்காக மற்றவர்களுக்காக செல்லலாம். ஒரு பெரிய நேரத்தை நாம் வீணடிப்பதற்கு பகரமாக ஒரு குறுகிய காலத்தில் அந்த தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து விட வேண்டும். சில பேரிடத்தில் கடைசி நேரத்தில் தான் பொருளாதாரம் வருகிறது என்ற நிர்பந்தம் இருந்தாலும் அவர்கள் அதற்காக அந்த நேரத்தில் தான் செல்ல முடியும் என்ற சூழல் இருந்தாலும் கூட செல்லலாம். அதற்கான அதிகப்படியான நேரங்களை செலவு செய்வதை குறைத்து எவ்வளவு விரைவாக நாம் நமது தேவைகளை முடித்து அமல்களில் இந்த இறுதி பத்தில் கவனம் செலுத்த வேண்டுமோ கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் மார்க்கம் இந்த இறுதி பத்தில் இஅ்திகாஃப் எனும் அமலை தந்திருக்கிறார். இஅ்திகாஃப் எனும் அமல் ரமலானுடைய இறுதி பத்தில் தரப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு மூமின் அந்த ரமலானுடைய கடைசி பத்தை முழுமையான விவாதத்தில் கழிக்க வேண்டுமானால் அவர் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது அவர் தூங்கினாலும் அது விவாதத்தாக மாறுகிறது. மொத்தத்தில் அந்த 10 தினங்களும் முழு விவாதத்திற்குரிய நாளாக மாறுகின்றன. எனவே அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த இரவில் அந்த 10 தினங்களுக்குள்ளாக லைலத்துல் கத்ருடைய இரவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நான் எல்லோரும் கேள்விப்பட்டது. புனித நிறைந்த அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. குறைந்தபட்சம் 1000 மாதங்கள். அதை விட எவ்வளவு சிறந்தது என்று அது ரப்புக்கு மட்டுமே தெரியும். அல்லாஹ் நமக்கு புரிவதற்காக சொல்கிறான், குறைந்தபட்சம் 1000 மாதங்களை விட சிறந்த நாட்கள் அந்த இரவு சிறந்த இரவு. அப்படியானால் 1000 மாதங்கள் என்பது ஏறக்குறைய 83 ஆண்டுகளை கடந்து செல்லக்கூடிய ஒன்று. ஒரு மோமின் தனது வாழ்க்கையில் ஒரு வருடத்தில் அவர் லைலத்துல் கத்ரை பெறுகிறார் என்று சொன்னால் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை விடுகிறார். 10 ஆண்டுகள் என்று சொன்னால் 830 ஆண்டுகள் அவர் இபாதத் செய்தவராக கருதப்படுகிறார். யோசித்து பாருங்கள். 20 ஆண்டுகள் 1660 ஆண்டுகள் இபாதத் செய்ததாக. ஒரு மோமின் 70 வயது வாழ்ந்து அல்லாஹ்வின் பேரொருளால் 50 வருடங்கள் லைலத்துல் கத்ரை பெற்றால் அவருடைய நிலை என்ன? எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இவ்வளவு வாய்ப்பு நிறைந்த இந்த ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் அது ரமலானுடைய இறுதி பகுதியிலும் குறிப்பாக அது ஒற்றைப்படை இரவுகளிலும் இருப்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு இரவு இருக்கு, அந்த இரவு 1000 இரவை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 இரவுகளை விட சிறந்தது. அந்த இரவை நீங்க தேடிக்கங்கன்னு சொன்னா 360 இரவுகளிலும் நாம் அது எந்த இரவு என்று முயற்சிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நமக்கு சுருக்கி தந்தார்கள். அதை குறிப்பிட்டார்கள். ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் உண்டு. எவ்வளவு பெரிய விஷயம்! 1000 இரவுகளை விட சிறந்த இரவு ஒரு இரவு. அது எந்த இரவு? 360 நாட்கள் எந்த இரவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லி இருந்தால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? வருடம் முழுக்க இபாதத் செய்தால் மட்டுமே அந்த இரவு கிடைக்கும் என்பது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலால் அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய அந்த ரமலானின் பிற்பகுதியான கடைசி 10 இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ரமலானுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27 அல்லது 29 தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களே, இதையும் தாண்டி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கிய சஹாபாக்கள் அந்த இரவு, அந்த புனித இரவு 27ஆம் நாள், ரமலானுடைய பிற 27ஆம் நாள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என சொல்லும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் அந்த இரவையும் அதற்கு பின் வருகின்ற 29ஐயும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் எந்த ஒரு முக்கிய தகவல்களிலும் மூத்த சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்வார்கள். அவ்வாறு ஆலோசனை செய்கின்ற பொழுது வயதில் மிக இளையவரான ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூடவே வைத்திருப்பார்கள். சில சமயங்களில் இது சஹாபாக்கள் மூத்த சஹாபா நெருக்கடி கூட தந்திருக்கும். நாம் வயதில் மிக மூத்தவர்கள் இருக்கின்ற பொழுது நம் பிள்ளை வயது ஒத்த, நம் பேர பிள்ளை வயது ஒத்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை கூட வச்சிருக்காங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம்.
ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் நான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை எதற்காக வைத்திருக்கிறேன் என்பதை நாசுக்காக தெரியப்படுத்தினார்கள். அவர்களுடைய அறிவு ஞானம், குர்ஆன் ஷரீஃபில் அவர்களுக்கு இருந்த விளக்கம், தெளிவான தீட்சண்யம், அதற்காக அவர்களை வைத்திருக்கிறேன் என்று வேறொரு கட்டத்தில் புரிய வைத்தார்கள். வரலாறு நீளமானது, அதை சொல்வதற்குள்ளான நேரம் இல்லை. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை போன்று மூத்த சஹாபாக்கள் குழுமி இருக்கின்ற அந்த கூட்டத்தில் லைலத்துல் கத்ரை பற்றி கேட்டார்கள். லைலத்துல் கத்ர் எந்த இரவாக இருக்கலாம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். அது இறுதி பத்தில் இருக்கும், ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கலாம் என்றெல்லாம் தெளிவுபடுத்தினார். அமைதியாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து கேட்டார்கள். அமீருல் முஃமினீன் இப்னு அப்பாஸ், உங்களுக்கு ஏதேனும் கருத்து உண்டா என கேட்டார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் ஆம், எனக்கும் ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னார். அது என்ன என கேட்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அவங்க வித்தியாசமான ஒரு பதில் சொன்னாங்க. ஒன்று, இறுதி பத்தில் 7 குறைவாகவோ அல்லது இறுதி பத்தில் 7 நாட்கள் அதிகத்திற்கு பின்போ இருக்கலாம் என்றார். அதாவது கடைசி அந்த 10 இரவுகளில் 7 குறைத்து 23 அல்லது 20 7 அதிகரித்து 27 இருக்கலாம் என்று சொன்னார். இன்னமும் சுருக்கப்படுது. 21, 25, 27, 29 என்பது 23 அல்லது 27. ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அப்துல்லா, நீங்கள் எப்படி இந்த விளக்கத்தை சொல்கிறீர்கள்? எதை வைத்து நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்க ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளில் 7 என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். வானங்களை 7ஆக படைத்திருக்கிறார், பூமியை 7ஆக படைத்திருக்கிறார், வானத்தின் நாட்களை 7ஆக படைத்திருக்கிறார், மனிதன் உண்ணும் உணவுகளை 7ஆக படைத்திருக்கிறார், அவன் சஜ்தா செய்யும் உறுப்புகள் அடிப்படையானதை 7ஆக படைத்திருக்கிறான். இப்படி நிறைய தகவல்களை குர்ஆனை அடிப்படையாக கொண்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவேதான் சொல்கிறேன், 7க்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு. 20 7 கூட்டியோ அல்லது 30 7 குறைத்தோ இருக்க முடியும் என சொல்கிறேன். ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அப்துல்லா நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கல. லகத் ஃபதில்த மா ஃபதன்னா லஹு, அப்துல்லா, எங்களால் விளங்க முடியாததெல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி விளங்குகிறது என கேட்டார்கள். அங்கீகாரம் தருகிறார்கள். மூமின்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்பொழுது கருணையாக ஒரு இரவு 1000 இரவுகளை சிறந்தது. அந்த ஒரு இரவு எந்த இரவாக இருக்கலாம், ஆனாலும் அதிலிருந்து குறைக்கப்பட்டு அது ரமலானுடைய இரவு 30 நாட்களுக்குள்ள வந்துருச்சு. ரமலானுடைய பிற்பகுதி 10 நாட்கள் 10 நாட்கள்ல வந்துருச்சு. இன்னும் அதனுடைய ஒற்றைப்படை இரவுகள் 5 நாட்களுக்குள்ள சுருங்கிறது. இன்னும் குறிப்பாக 27 இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாரும் 27 என்றுதான் என்று சொல்ல வேண்டும், வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறான். லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வழியை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் பல்வேறு காரணங்கள் சொல்வார்கள். லைலத்துல் கத்ர் என்ற எழுத்தில் 9 எழுத்துக்கள் உண்டு. அது சூரத்துல் இன்னா அன்ஸல்னா அத்தியாயத்தில் 3 இடங்களில் வருகிறது. 3ஐயும் கூட்டினால் 27 என்று ஒரு கருத்தும். ஹிய ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர், லைலத்துல் கத்ர்ல சொல்லப்படுகின்ற பொழுது அது அப்படிங்கிற வார்த்தை வரும். அந்த வார்த்தை 27வது வார்த்தையாக இடம்பெறுகிறது. இவைகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை சுட்டுகின்ற வார்த்தைகள். யாரும் 27 தான் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லப்படுகிறது. எனவேதான் அதிகப்படியான வாய்ப்புகள் அந்த இரவில் இருப்பதால் நம்முடைய முன்னோர்கள் அந்த இரவை லைலத்துல் கத்ர் இரவு என நமக்கு கற்றுத்தந்தார்கள். அவ்வளவுதான். அதுக்காக அது மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு, அதுக்கு முன்னாலே இல்ல, 29 அறவே இல்ல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யாரும் நாம் சொல்லிவிடக் கூடாது. அதற்கு அது பொருள் அல்ல. இந்த இரவு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள இரவு, இதையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுவே அதன் கருத்தாகும். மோமின்களே, அத்தகைய புனிதமிகு லைலத்துல் கத்ர் இரவு இன்ஷா அல்லாஹ் நமக்கு நாளை இஷா ஜமாத் இரவு 9:30 மணிக்கு நடைபெறும். வழக்கமாக 8:30க்கு தொழுவோம். அன்று 9:30க்கு தொழுவோம். காரணம், மற்ற நாட்கள்ல தொழுதுட்டு நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, உணவு உண்பதற்காக நாம் வீடுகளுக்கு செல்வோம். அன்று நாம் முழுக்க மஸ்ஜிதில் தங்குவதால் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்துவிட்டு மஸ்ஜிதிற்கு வருவது என்பதற்காக
9 என்பது வழக்கமாக இஷா வைக்கக்கூடிய நேரம். மேலும் முன்னின்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படிப்பட்ட இரவை ஒரு மூமின்களுக்கு தந்திருக்கின்ற பொழுது நாம் அந்த இரவை எப்படியேனும் அடைந்து விட வேண்டும் என்பதில் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அந்த இரவுகளின் மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த இரவுகளின் துவா செய்வது. எந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம் சொல்லுவாங்க, இரவின் பிற்பகுதி துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக ஏற்றமான நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நேரத்துல ரமலான் முழுவதும் அல்லாஹ் நம்மை சகர் செய்ய வைத்திருக்கிறான். ரமலான் முழுவதும் நிர்பந்தமாக நாம் எழுந்திருக்கிறோம், சகருடைய உணவு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்து நமது பாவங்களும் பிழைகளும் மன்னிக்கப்படுவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். முன்னின்களே, இரவு நேரம் துஆவிற்கு கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அந்த நாள்ல கூட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, சில தகவல்கள் வரும், பிள்ளைங்க வாலிபர்கள் ஜாலியா இருக்கிறது மட்டுமே நோக்கம், கூட்டமா இருக்கிறதுல அதனால ஜாலியா இருக்கணும், கூட்டமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இளைஞர்கள் புது புது டூ வீலர்ஸ் வாங்கிட்டு வர்றது, இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறது, வீலிங் செய்யறது, எல்லாம் பாதுகாக்கணும். பீச் ரோட்ல ட்ரிபிகேணி சைடு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் இப்படி செய்யறாங்க. இதனால பெரிய விபத்துகளை சந்திக்கிறாங்க. நாளைக்கு பெருநாள், 2 நாள்ல பெருநாள், லைலத்துல் கத்ர் இரவுல அப்பா அம்மா சந்தோஷமா, அப்பா வீட்டுல தொழுது, பள்ளியில தொழுகிறார், அம்மா வீட்டுல தொழுகிறாங்க, குடும்பமே சந்தோஷமா இருக்கு. திடீர்னு ஒரு செய்தி வரும், உங்க பையன் விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு அல்லது ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம். இவனுக்கு மட்டுமா இந்த பிரச்சனை? ரோட்ல அப்பாவித்தனமா யாரோ போய்கிட்டு இருந்தாங்க, நிர்பந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு நிர்பந்த தேவைக்கு அவங்க போவாங்க, அவன் மேல இடிச்சு அல்லது இவங்க போறதுலேயே அவங்க பயந்து விழுந்துருவாங்க. இதை யார் யாரோ செய்யலாம், ஒரு மூமின் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி செய்ய முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய அந்த பிரச்சனைகள் வழக்குகள். சில சமயங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, கொஞ்சம் உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. மூமின்களை இது ரொம்ப ஒரு தலைகுறிவை ஏற்படுத்துகின்ற செயல். அது இபாதத்திற்குரிய செயலால், இபாதத்திற்குரிய இரவு அமைதியா கண்ணியமா உட்கார்ந்து நம்மளால என்ன செய்ய முடியும், 4 பக்கம் தொழ முடியுமா, அல்லது குர்ஆன் ஓத முடியுமா, அல்லது ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் திக்ர் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு என் பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்பதற்கு பகரமாக இது போன்ற அநாகரிகமான காரியங்களில் ஈடுபட்டு நேரத்தையும் கழித்து மூமின்களுடைய கண்ணியத்திற்கும் குறைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை இளைஞர்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். நாம் செய்யவில்லை என்று நாம் இருந்து விடக்கூடாது. இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நிறைய பேர் இருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இப்போது நாங்க செய்யறது இல்லையே அப்படிங்கிறதோட திருப்திப்பட்டு விட முடியாது. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் யாரேனும் இது போன்ற தவறை செய்வார்கள் என்று நாம் கருதுவதையானால் அவர்களையும் நாம் திருத்த வேண்டும், சொல்லணும். செல்லும் அப்படி செய்யாதீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது எவ்வளவு மோசமான ஒரு செயல். சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு இது வழி அல்ல. சந்தோஷத்தை வெளிப்படுத்துன்னு சொன்னா, நீ அப்பா அம்மாட்ட காசு வாங்கினா அதுல ஒரு 100 ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடு, 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு இப்படி சுத்தாத, 100 ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்வதற்கு வழி இருக்க, நீ எப்படி இப்படி செய்யலாம் என்று அந்த இளைஞரிடத்தில் சிறுவரிடத்தில் நாம் செய்யவில்லை என்று ஒதுக்கி விடாமல் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். மேலும் சகோதரர்களே, சதகத்துல் ஃபித்ர் இறுதியான பாகம் என்பதால் சில விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நாம் ரமலானுடைய இறுதி பகுதியில் செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அமல் சதகத்துல் ஃபித்ர் என்னும் அமல். பெருநாள் என்று கொடுக்கப்படுகின்ற தர்மத்திற்கு சதகத்துல் ஃபித்ர். வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமை பெருநாள் கண்டிப்பாக நிறைவேற்றிருக்கும். புதனார் வியாழனா என்பதுதான் பிரச்சனை. மொத்தத்துல பெருநாள் நேரம் நிறைவேற்றிருக்கும். பெருநாள் என்று கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு மார்க்கம் சதகத்துல் ஃபித்ர் என பெயர் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர சொல்லிட்டு சொல்வாங்க, நோன்பாடி அவருடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு தீர்வாக சதகத்துல் ஃபித்ர் அமைகிறது. மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக அமைகிறது. யார் இதை தொழுகைக்கு முன்பு நிறைவேற்றி விடுகின்றார்களோ அதை உரிய விதத்தில் நிறைவேற்றி விட்டார் என்பது பொருள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூமின்களே, யாரிடத்தில் தன்னுடைய தேவைகள் போக, ஹனஃபி மذஹபை பொறுத்தவரை 612 கிராம் வெள்ளி அதற்கு நிகரான பொருள் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்ற பொழுது, யாரிடத்தில் பெருநாளுடைய தேவைகள் போக
அந்த சதக்கா செய்கின்ற அளவிற்கு பொருள் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, இதுல இன்னொன்று, யாருக்காகவெல்லாம் கொடுக்க வேண்டும். ஒருவர் தனக்காக, சிலவர் இருப்பாங்க நோன்பு வச்சவங்க சதக்கத்தில் பெற்று கொடுக்கணும், இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, சுபருக்கு முன்பாக அந்த குழந்தைக்கும் கொடுக்கப்பட வேண்டும். வயதான முதியோர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க நோன்பு வைக்க முடியாத நிலை, அதற்கு காரணமா அவங்களுக்கு நம்ம ஃபிதியா கொடுத்திருக்கோம், இருக்கட்டும். ஆனாலும் இப்பொழுது அவர்களுக்காகவும் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 3 பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க, ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு, பெரியவங்க இருக்கிறாங்க, எல்லோரையும் சேர்த்து என் குடும்பத்தில் 4 பேரா, 5 பேரா, 6 பேரா, 8 பேரா என்பதை கண்டறிந்து கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுப்பது என்பதை ஹனபி மதத்துல 1 கிலோ 633 கிராம் குறைந்தபட்ச அளவு, 1,700 அப்படிங்கிறது, அல்லது அதற்கு நிகரான பொருளாதார வசதி பணம். இன்னைக்கு அந்த அதனுடைய ரேட் அரிசி கணக்கிட்டோம்னு சொன்னா குறைந்தபட்சம் 90 ரூபாய் என்பது குறைந்தபட்ச அளவு. கூடுதலாக எவ்வளவு கொடுக்கலாம், நான் சட்டம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஒரு 90 ரூபாய் என்பது மிகச் சரியான அளவு. இதை 90 நான் 100 கொடுக்கிறேன், தாராளமாக கொடுக்கலாம். கூடுதலாக தருகிறேன், தாராளமாக தரலாம். குறைந்தபட்சம் 90. இதை ஹெட்டுக்கு கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு அதை நாம் உரிய விதத்தில் கொடுத்து விட வேண்டும். இதனுடைய நோக்கமே பெருநாள் என்று யாரும் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பது மிக முக்கியமான நோக்கம். பெருநாள் என்று யாரும் சிரமப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த சட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மீது கருணையை வெளிப்படுத்தக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சட்டங்கள். இன்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, மனிதாபிமானம் 80% குறைந்து விட்டது. எவரை பற்றியும் யாரும் கவலைப்படுவதில்லை என்ற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்கிறான்னு சொன்னா கூட ஒரு நேரத்துல துடிச்சு போய் இறங்கிடுவோம். இப்ப இந்த 1 பேர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தூக்கி விட்டுவாங்க, நம்ம அவசரமா போறோம், நான் போய்கிட்டே இருக்கேன் என்ற ஒரு மனநிலை வந்து விட்டது. இது இங்க அங்க அல்ல, பரவலாக இந்த சிந்தனை வரக்கூடிய காலத்தில் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், கஷ்டப்படுறவங்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், பலகீனமான மக்களின் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பகுதி தான் இந்த சதகத்துல் ஃபித்ரும். நாம் இதை ஏதோ ஒரு பணமாக நாம் கருதிவிடக் கூடாது. ஏழை மூமின்களுக்கு நாம் கொடுக்கின்ற அன்பாக இதை பார்க்க வேண்டும். ஏழை மூமின்களுக்கு தீர்வாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய முக்கியமான அமலை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்ற உணர்வோடு மூமின்களே அதை நாம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா, எப்பொழுது அதை கொடுப்பது? அன்று காலை சுபனுக்கு பின்பிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுவது ஏற்றமானது. ஒருவேளை இப்ப சில பேர் நினைக்கிறோம், அன்னைக்கு ஏன் அப்படின்னு, எதனால அவ்வளவு அதற்கு அந்த டைம் வலியுறுத்தப்படுகிறது? பெருநாளுடைய தேவைகளை ஏழை எளிய மக்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருப்பதால். ஆனா ஒரு சட்டம் வரும், சரி ஒருத்தர் அதை முன்பே கொடுக்கலாமா என்று கேட்டால் முன்பே கொடுக்கலாம். ரொம்ப முன்னாடி அல்ல, 1-2 நாட்கள் முன்பாக அதை கொடுக்கலாம். ரொம்ப நேரம் நான் தேர்ந்த ஒரு நபர் கிடைக்க மாட்டார், அல்லது எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, நான் இன்னும் சீக்கிரமா கொடுக்கலாம் என்றால் இந்த ரமலான் தொடங்கியதற்கு பின்பு ஒருவர் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிவிட முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் சூஃபியாக்கள், ஃபகீஹ்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள் சொல்வார்கள், குறைந்தபட்சம் பெருநாள் என்று காலையில் கொடுப்பதுதான் சிறந்தது, அல்லது அதற்கு முன்பாக ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக கொடுக்கலாம். ரொம்ப முன்பாக கொடுப்பதை தவிர்ப்பது நலம் சிறந்தது என சொல்வார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருநாளுடைய தேவைகளை ஏழை எளிய மக்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருப்பதால், பெருநாளுடைய தேவைகளை ஏழை எளிய மக்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருப்பதால் அதை அந்த நேரத்தில் கொடுப்பது ஏற்றமானது. யார் யாருக்கு கொடுப்பது? தன்னுடைய தாய் தந்தை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை தவிர்த்து மற்ற ஏழை எளிய மோமின்கள், முஸ்லிம்கள் யாருக்காகவும் கொடுக்கலாம். மோமின்களே, இந்த விஷயத்தில் நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு யாராவது பொது அமைப்புகள் சதகத்துல் ஃபித்ர வசூல் பண்ணி நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றத, அப்போதோட நம் கடமையை நிறைவேற்றி விட்டது என்று யாரையாவது காசை கொடுத்துட்டு ஒதுக்கிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் அது தனி ஒரு அமைப்புக்காக கொடுக்கப்படுகிறது என்ற அர்த்தமே தவிர அது எத்தனை பேரை சரியான முறை போய் சேர்கிறதா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பகரமாக என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 பேர் 4 பேருடைய சதகத்துல் ஃபித்ர் ஒரு 500 ரூபாய் காசை என் உறவுகளின் ஏழைகள், என் நண்பர்களின் ஏழைகள் இல்லையா, இவர்களை இனங்கண்டறிந்து கொடுக்க முடியாதா என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும்.
நோக்கம் சிதைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய வீட்டில் சிறு சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமே எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இப்ப நான் எல்லாத்துக்கும் நான் சதகத்துல் ஃபித்ர் என் குடும்பத்துல கொடுத்துருவேன். என் பையனுக்கு அது கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்று கூட தெரியாது. என் பொண்ணுக்கு அது நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா என்பது கூட தெரியாது. அந்த நிலை வந்து விடாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, தம்பி உன்னுடைய சதகத்துல் ஃபித்ர நீ கொடுத்துருன்னு சொல்ல, அந்த பழக்கத்தை உருவாக்குவதற்கா அல்லது அவருடைய கையில் காசை கொடுத்து இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம். என் பையனுக்கு 30 வயசு 35 வயசு வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், நான் அவுட் ஆயிட்டேன், அவனுக்கு இந்த பழக்கமே இல்லையானால் திரும்ப அவன் உருவாக்குவதற்கு தாமதமாகிவிடும். அது கொடுத்து பழக்கம் இல்லையில. ஆதலால் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய இடங்களில் திருமணமான பிள்ளைகளிடத்தில் இங்க பாரு, நீ உனக்கு உன் ஒய்ஃபுக்கு உன் பிள்ளைகளுக்கு நீ சதகத்துல் ஃபித்ர கொடுத்துரு. இது சிறப்பு. காசு இல்ல, காசு நம்ம கொடுக்கலாம், அது பிரச்சனையே இல்ல. ஆனால் சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான அமல் என்பதை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆக வேண்டும். முன்னிங்களே, மேலும் இன்னொரு முக்கிய தகவல், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தேதி என்ன இருக்கும்? 9. அன்று 29ஆம் நாள் நோன்பு நிறைவு பெறும். 29ஆம் நாள் நோன்பு நிறைவு. பொதுவாக 29ஆம் நாள் நிறைவு பெறுகின்ற பொழுது பிறை பார்க்கப்பட வேண்டும். நேரடியாக நாம் பார்த்தாலோ அல்லது பாதிசார்ந்தவர்கள் அவர்கள் பார்த்தாலோ அல்லது வேறு இடத்தில் பார்க்கப்பட்டு நம்பகமான தகவல் வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்வார். அப்படி அறிவிப்பு செய்தால் மறுநாள் பெருநாளாகும். இல்லையானால் அதற்கு அடுத்த அந்த நாள் பிறை 30ஆக கணக்கிடப்படும். அதற்கு அடுத்த நாள் தான் பெருநாளாகும். சரி, இது பொது சட்டம். இப்ப வரக்கூடிய ரமலானுடைய கணக்கை வைத்து சொன்னால் செவ்வாய்க்கிழமை மகரிபிற்கு பின்பு பிறை பார்க்கப்பட வேண்டும். தெரிந்ததாக காலி சாஹிப் அவர்கள் அறிவிப்பு செய்வார்களே ஆனால் புதன்கிழமை பெருநாள் ஆகும். இல்லையானால் வியாழக்கிழமை தான் பெருநாள் ஆகும். தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடமளிப்பது, அந்த நாட்டுல பார்த்தாங்க, இந்த நாட்டுல பார்த்தாங்க, இதுல ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க, இது மாதிரியான அழுத்தமற்ற குழப்பங்களுக்கு நாம் யாரும் இடமளிக்க கூடாது. அல்லது அவன் சொன்னால் இவன் சொன்னால் எவனோ சொத்தன் சொன்னான் இப்படிலாம் இது பண்ண கூட காலி சாஹிப் அவர்களிடமிருந்து இந்த இன்னைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய இந்த உம்மத்து ஒற்றுமைப்படுவதற்கு இது ஒண்ணுதான் இருக்கு. அதையும் கூட நம்ம துவம்சம் செய்யறோம். இந்த உம்மத்து ஒற்றுமைப்படுவதற்கு இது ஒண்ணுதான் இருக்கு. எவ்வளவு அநாகரிகமாக 2-3 தினங்களுக்கு முன்பு நீங்க கன்னியாகுமரியில் நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட ரத்த கண்ணீர் அடிக்க வேண்டியது. நம்முடைய ஆண்களும் பெண்களும் ரோட்ல அடிச்சுக்கிறாங்க, பள்ளியாசல்ல நோம்பு கிண்டி காய்ச்சது. இந்த பள்ளி யாருக்கு சொந்தம் என்பதில் பிரச்சனை. யாருக்கு சொந்தம்? சுன்னத்துல் ஜமாத்காரங்க எங்களுக்கு சொந்தம், வஹாபிகள் எங்களுக்கு சொந்தம் என்று பிரச்சனை ஏற்பட்டு அடிதடியில் வந்து அந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் இப்போ அடிதடி ஆண்கள் பெண்களும் இந்த சண்டையில கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்க மீடியாக்கள்ல செய்திகளை பார்க்கும் பொழுது என்ன, அதான் இந்த உம்மத்தை எப்படியெல்லாம் கூறு போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. ஆனா அதற்கு நான் பகடை காய்களாக மாறேன். இந்த உம்மத் ஒற்றை கருத்தில் இருப்பது இந்த பிள்ளையுடைய விஷயத்தில் தான் இருந்து வந்தது. இதுலயும் ஒருத்தன் சவுதியில பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க, ஒரே குடும்பத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்கு பிறநாள், நாளைக்கு ஒரு நாளைக்கு பிறநாள், இன்னொருத்தன் மறுநாள் பிறகு, இது என்ன அநியாயம். அதனால் மூமின்களே, நாம் ஏதாவது ஒரு நடைமுறை இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். நாம் குழம்புபவர்கள் அல்ல, நாம் குழப்புபவர்கள் அல்ல. நம்மை பொறுத்தவரை மிக கிளியரா கண்டவன் சொல்றதுக்கு காதல கூட வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை இரவு பிறை பார்த்ததாக காலி சாஹிப் அவர்கள் அறிவித்து நம்பகமான நமக்கு தகவல் வந்தார். அந்த நம்பகமான தகவல்களை பல்வேறு வடிவங்களில் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய இமாம்கள் உங்களுக்கு குறிப்பிடுவார்கள். ஜமாத் உலமா சபை இமாம்களுக்கு முறையான தகவலை சொல்லும், சரியான தகவலை சொல்லும் உரிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க. பிறை பார்க்கப்பட்டிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள், இல்லையானால் அல்லாஹ்வுக்கு இன்னொரு டபுள் ஷுக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ் இன்னொரு எனக்கு நோன்பு தந்திருக்கிறான், ஒரு தராவி தொழுக, ஒரு ரமலான் நோன்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இன்னொரு 24 hours எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் இருக்குன்னு ஒரு பையன் நினைச்சா எப்படியோ அதை கொண்டு இன்னொரு 24 hours எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர வீண் விதண்டாவாதங்களில் சர்ச்சைகளில் மாற்றி வாட்ஸ்அப்ல பேசி இது மாதிரி செய்ய மாட்டோம் சொல்றேன். அது மாதிரியான விஷயங்களில் நாம் ஈடுபட தேவையில்லை, அவசியமும் இல்லை, அதை செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தத்தில்
ரமலானுடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடியனா உண்மையிலே கவலைப்படணும். ரமலான் போய்கிட்டே இருக்கு, லாஸ்டுக்கு வந்துட்டோம், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியலையே, மன்னிக்கப்படாமலேயே ஒருவேளை ரமலான் போயிட்டா என்னை விட பதினசிப் உள்ளவன் யாராக இருக்க முடியும், யாரெல்லாம் எங்களை அந்த அத்தைய பதினசிப் உள்ளவங்களை ஆக்கிறாத, துர்பாக்கியவன்களாக ஆக்கிறாத என்று அல்லாஹ் அழுது மன்றாடி நமது பிழைகள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் நாம் துஆ செய்யணும். எவ்வளவு நபிலான வணக்கங்கள் செய்ய முடியும். ரமலான் நோன்பு வைக்கிறோம், அதுல நோன்புல வெட்டி பேச்சுகள், வீண் பேச்சுகள் அல்லது புறம் மற்றவைகள் மாதிரி கண்டது கடியது மாதிரியான இந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் ஒரு முடிஞ்ச அளவு குரான் ஷரீஃப் ஓதுறது, திக்ர் செய்யறது. குரான் ஓத தெரியாது, ஒரு தஸ்மீம் நீங்க வச்சுக்கோங்க, 100 தடவை சொல்லுங்க, 500 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் 1000 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 1000 தடவை. அல்லாஹ் இந்த உம்மத்தை அல்லாஹ் வெறுமனே விட்டதே இல்லை. எத்தனையோ வழிகளைத்தான் அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான் நம்முடைய நேரங்கள் முறையாக பயன்படுத்தப்படுவதற்கு. குறிப்பாக துஆவுல கவனம் செலுத்துறது, நோன்பு வைத்திருக்கிற பகல் முழுக்க துஆவுக்கு பெறப்படுகின்ற நேரம், இஃப்தாருடைய நேரம் இன்னும் முக்கியமான நேரம், சஹருடைய நேரம் மிக முக்கியமான நேரம். துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான நேரங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவைகளோ நமக்கு வானலாவிய தேவைகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் சொல்லி மாளாது, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இன்று 19ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதுல நம்ம எப்படி நடந்துக்கிறணும், என்ன செய்யணும், எப்படிப்பட்டவர்கள் வந்து விட்டால் அந்த நாடு என்ன ஆயிரும், இதெல்லாம் நம்ம கவலைப்படுறோம், பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம். யார்கிட்ட சொல்றது? அல்லாஹ்ட்ட தானே சொல்லணும். யா அல்லாஹ், இவங்க பெரிய ஆட்கள் நினைக்கிறாங்க, எல்லா பலமும் தங்களுக்கு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க, அனைத்து பவரும் தங்களிடத்தில் இருக்கு நினைக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் தங்களுடைய கைக்குள்ளதான், எல்லா அரசு அமைப்புகளும் தன்னுடைய கைக்குள்ளதான் இருக்கு, தாங்க சொல்றதான் செய்வாங்க, எல்லாம் செயற்கையாக நடைபெறும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யா அல்லாஹ், நீ என்ன நாடுறியா அதான் நடக்கும். நீ நாடியதை ஒரு சில வினாடிகளை முடிக்கும் பேராற்றல் மிக்கவன் ரப்பே. இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களை போன்ற சிந்தனையுடைய உலகத்தில் எவன் இருந்தாலும் அவர்களது தலையில் செருப்பால் எடுத்ததை போன்ற முடிவுகளை எங்களுக்கு நீ கொடு என்று நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். கேட்கிறதுக்கு ரமலானை விட பெட்டர் டைம் என்ன? ரமலானை விட பெட்டர் டைம். இந்த ரமலானை கண்டிப்பாக முன்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய, திரும்ப 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 துஆவும் செய்யணும். துஆ செஞ்சுட்டு சும்மா இருந்த முடியாது, முயற்சி செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு முறையான ஓட்டர் ஐடி இருக்குன்னு தெரியல, அதை பத்தி நமக்கு கவலைப்படுறதே இல்லை. அதை ப்ராப்பரா வச்சுக்கணும், சரியான முறையில வாக்களிக்கணும், முறையாக ஏமாந்துடக்கூடாது, நம்முடைய ஓட்டை எவனோ போட்டு போறான்னு இருக்கக்கூடாது. அது எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு காலை நேரத்திலேயே வாக்களித்து விடுவது, இது போன்ற சில விஷயங்களில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உளப்பூர்வமாக உறுதியோடு துஆவும் செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனித மிகுந்த ரமலானை தன் சாலிஹான நல்லடியார்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்து அல்லாஹ் கௌரவப்படுத்துவானோ, கண்ணியப்படுத்துவானோ, அத்தகைய அனைத்து உயர்வுகளையும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மையும் அல்லாஹ் கௌரவப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.